ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மிக பக்திமானான ஒரு அந்தணன் வாழ்ந்தான். அவன் தினமும் காளிதேவியின் வழிபாட்டில் நேரம் செலவழிப்பான். அவனது நம்பிக்கை யாரும் காளிதேவியை மெய்யாகப் பார்க்க முடியாது என்பது. ஒரு நாள் அவன் வழிபாடு முடித்து பக்தி பரவசத்தில், அம்மா, உன்னை நேரடியாகக் காண ஆசைப்படுகிறேன். எனக்கு கண்டிப்பாக வரம் கொடுங்க என்று கூவினான். காளிதேவி அவனது பக்தி பரிசாக அவன் முன் தோன்றினாள். ஆனால் காளிதேவியின் உருவத்தைப் பார்த்தவுடன் அந்தணனுக்கு பயம் தட்டியது. ஏனெனில் காளியின் உருவம் திடுக்கிடக்கவையாக இருந்தது. கரிய நிறம், பல்லைக் காட்டும் முகம், கையிலே ஆயுதங்கள். அந்தணன் விரைந்து, தாயே, உன்னுடைய உருவத்தை மாற்றி ஒரு சாந்தமான வடிவில் தோன்றுங்கள் என்றான். காளிதேவி அவனை சிரித்து, மகனே, உன் மனதில் இருக்கும் கற்பனைக்கேற்ப நான் தோன்றுவேன் என்று கூறி சாந்தமான வடிவத்தை ஏற்றாள். இந்தக் கதையின் மூலம் கடவுளின் உண்மையான வடிவம் நமது நம்பிக்கைகளுக்கும் எண்ணங்களுக்கும் தகுந்தவாறு இருக்கும் என்பதை உணர்த்துகிறது. கடவுள் எப்போதும் நம் மன அமைதிக்காக உருவம் எடுத்துக் கொள்வார்.